அடுத்த ஸ்டெப் அது மூன்றாவது ஸ்டேஜ், அதாவது த்ரீ லெட்டர் சப்ஜெக்ட். ஏன்னா இங்க ஒரு சின்ன ஒரு ஓகே ஒன்றைக்கு அந்த ஸ்டெப் நான் சொல்லி தரேன். அதுக்கு ஏற்ற வகையில நீங்க ஒன்றா ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு போகணும், கவனமாக கேட்டுக்கணும். சரி, ஃபர்ஸ்ட் ஒன் ஓகே சார். எடுத்தீங்கன்னால் இதுல சுகூன் உள்ளது முன்னாடி வரலத்தோட சேரும், அப்படித்தானே? ஆகவே நாங்க எப்படி சொல்லலாம்? இது ரெண்டும் ஒரு சொல், இது மட்டும் ஒரு எழுத்து நாங்க சொல்லும். ஏன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யணும் என்றால் ஒவ்வொன்றையும் ஓகே சார். தனியாக உச்சரிக்கணும். என்ன தனியான்னு சொன்னா, தை என்கிறது தனிய, திருப்பி ரூ என்கிறது தனிய, அதுக்கு பின்னாடி என்ன செய்யணும்? ரெண்டையும் சேர்க்கணும், தை ரூ என்று சேர்க்கணும். ஓகே சார். ம். தைரு துரை. அப்படி அல்லாது, அது போல நான் சொன்னேன், ஒவ்வொன்றையும் ரெண்டு மெத்தட்ல ஓதணும். தை ரூ என்கிறது முதலாவது மெத்தட், தை ரூ என்றது ரெண்டாவது. ரெண்டும் மனடக்கணும். ஓகே சார். தைரு தைரு ரெண்டாவது துரை துரை தூரை அல்ல, அது போல துரை. துரை. வெரி குட். அது வரணும். பை இ போல பை இ உங்களோட சவுண்ட் போய்த்திட்டு உங்களோட மைக்கு நடந்துட்டு பாருங்க. பை தி தீ. பை தி கே ந கேன உங்களோட சவுண்ட் கேக்குது இல்ல? ரெண்டாவது திருப்பி மூணாவது திருப்பி போதுங்க. மூணாவது பை தி தீ. பை தி இல்லையே, பை தி, பை தி. பை தி பை தி. ஆ பை தீ, பை தீ. அந்த உச்சரிப்பு தான் வேணும். ஓகே சார். திருப்பி பை தி பை தி ம் கே ந இல்ல, கேன. கே ந கேன என்றே வரணும். இல்ல சார். கே ந கேன கேன ந கூடாது. கே ந கேன. கே ந கேன திருப்பி போதுங்க. கே ந கேன திருப்பி போதுங்க. கே ந கேன ஐந்தாவது தைரு தைரு குட். ஆறாவது ரு ஹ ரு ஹ ரோ ஹ. வெரி குட், அப்படித்தான் இருக்கணும். பெரிய பிள்ளை. ரு ஹ ரு ஹு ரு ஹு ருஹு பிள்ளை. ரு ஹு ரு ஹு பெரிய ராட சவுண்ட் வரணும். ரூ ஹு, ரூ ஹு. ரு ஹு ரு ஹு திருப்பி அவங்க வயசுல இருந்து வெளில வராங்க. தைரு தைரு ரூ அல்ல, அதுவும் பிள்ளை. ரா தை ரூ, தை ரூ. தைரு தைரு திருப்பி போதுங்க. தைரு தைரு ரெண்டாவது துர் ஆ ரை துர் துர் ஐ
பிள்ளை. துரை என்ன துர் பிள்ளை எது? துரை நீட்டக்கூடாது. து து நீட்டலாது. து துரை ரை. து துரை பிள்ளை நீட்டக்கூடாது. துரை ரை. துரை தூரை அல்ல, நீட்டவும் கூடாது. து ரை. துரை. துரை துரை ரை அல்ல, ர அல்ல, ரா. து ரை. துரை. துரை துரை ஆ, திருப்பி. துரை துரை ம். பை இன்னொன்னு. பைத்தி பிள்ளை. பைத்தி பைத்தி நிறைய பழகணும். ஒவ்வொன்றையும் 3 4 டீ போகுது வரப்படாது. 4வது. கேன அப்படி ஓதுனோம். வெரி கேன குட். வெரி குட். வெரி குட். அப்படி ஓதுறது. கேன கேன. சரியா? இல்ல ஆ. கேன கேன ஆ. ஓதுற அமைப்பு மறக்க கூடாது. அடுத்தது. தை ரு தைரு ஆ. ரு பிள்ளை. ஹு ருஹு. அப்படியா? இல்ல ரு ஹு ரு ஹு திருப்பி. ரு ரு ஹு ரு ஹு திருப்பி. ரு ஹு ரு ஹு பிள்ளை. ரூ ஹு. ரூஹு. சரியா வரணும். பெரிய பாடம் இது. ரு ஹு ரு ஹு சரி, இப்ப இதுல இருந்து உங்களோட ஹோம்ஒர்க் ஸ்டார்ட் ஆகும். இந்த பாடத்தை எனக்கு அனுப்பணும். ஒவ்வொரு வாய்ஸ் ரெக்கார்ட்லையும் ஒவ்வொன்றா ப்ராக்டிஸ் பண்ணி அனுப்பணும். சும்மா உடனே அனுப்ப வேணாம். இது எப்படி உச்சரிக்கிறது, என்ன அமைப்புல உச்சரிக்கணும், என்ன முறையை ஃபாலோ பண்ணணும், எப்படி உச்சரிச்சா சரி, எப்படி வந்தா பிள்ளைங்கிறத ரெக்கார்டிங்கை கேட்டு சரியா ரெடி ஆகிட்டு எனக்கு அனுப்பணுமா? ஓகே சார்.